தீபாவளி பலகாரம் ரெண்டாவது பலகாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாரோட ஃபேவரட், எல்லாருமே செய்வாங்க. முறுக்கு உப்பு வரமிளகாவும் போட்டுறேன். அடுத்து புழுங்கலரிசியா? புழுங்கலரிசி தான்ப்பா. நான் புழுங்கலரிசி தான் சுடுவேன். பச்சரிசி இது கொஞ்சம் அரைக்கணும். இந்த மிளகாவும் உப்பு கொஞ்சம் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி ஊற்றி போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த எல்லா அரிசியும் போட்டுருவேன். அவ்வளோதான், அரைப்பட்டுரும். எள்ளு ஓமமும் சுத்தம் பண்ணிட்டேன், அதை போட்டுடலாம். உப்பு மிளகா போட்டு அரைச்சதுனால வெறும் எள்ளும் இது மட்டும்தான் போட்டிருக்கேன், ஓமம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு படி அரிசினால 1/2 கிலோ மாவு போடுறேன். கடலை மாவு 1/2 கிலோ 500 தான் பாருங்க. இதை நல்லா போட்டுட்டு ஒன்றா கலந்து விடணும். நான் கடலை மாவு போட்டு தான் முறுக்கு சுடுவேன். நிறைய பேர் பொட்டுக்கடலை மாவும் போடுறாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். மாவு பிசைஞ்சிட்டேன். இது ஏன் பிணையாமல் வச்சுருக்கேன்னா, வனஸ்பதி வந்து காய வச்சு ஊற்றிருக்கு, சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கலந்து விடணும். மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. முறுக்கு சுடலாம். குட்டி குட்டியாகவே சுட்டுக்கலாம். மாவு போட்டு கொடுமா, அடுத்தது தள்ளி விட்டு நான் போகிறேன். யாரெல்லாம் இப்படி முறுக்கு சுட்டுட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் சுட்டுட்டு இருக்கேன். போட்டு கொடுமா, அது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தீபாவளி பலகாரம் ரெண்டாவது பலகாரம் ரெடி ஆகிட்டே இருக்குது. தீபாவளி ரெண்டாவது பலகாரம் செஞ்சு முடிச்சிட்டேன். முறுக்கு இப்போதான் ஆரம்பித்தோம், முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அது பெரிய கடாயை வச்சு உட்காந்துட்டேன், பெரிய அடுப்பு வச்சுட்டேன். நம்ம வீட்டில் சமைக்கிற அந்த அடுப்பு அந்த கடாயெல்லாம் வச்சோன்னா எனக்கு லேட் ஆகும். என்ன நிறைய பலகாரம் செய்யும்போது எல்லாம் அளவோடு தானே செய்ய போகிறோம். அப்புறம் பார்த்தாலும் கடையில் வேறு வாங்குவோம், யாராவது செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அதனால் அளவோடு செஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் முறுக்கு பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். முறுக்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. 80, 90 இல்லை 2K வரைக்கும் முறுக்கு தான் தீபாவளி பலகாரம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.